வணக்கம் எல்லாருக்கும். மனம் இல்லை என்றால் இந்த மனமான வாழ்க்கை மனம் வீசாது. எல்லார் கூடயுமே வெளியில் இருக்கிற சந்தோஷங்களை பார்த்து நம்மளால் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்க முடியாது. நம் மனசுக்குள்ளே எப்போ சந்தோஷம் வருதோ, எப்போ சந்தோஷம் நிலைக்குதோ, எப்போ நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த மனசும் எண்ணமும் தீர்மானிக்குதோ, அதுவரை மனம் படும் பாடு பெரும் போராட்டம், பெரும் அவஸ்தை. இப்போ எல்லா நேரங்களிலுமே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்குள் இருக்கின்ற அந்த எண்ணங்களும், நமக்குள் இருக்கின்ற அந்த மனசும், அந்த எண்ணத்தில் இருந்த அழுத்தங்கள் தான் இந்த இதயத்திற்கு போகுது. அதனால தான் மிகப்பெரிய ஒரு பாரமாகவும் சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு வலியோடும் வேதனையோடும் அழுத்தத்தோடும் இருக்கின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை பல பேருக்கு இருக்கும். இப்போ மனம் சார்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கையும், எண்ணம் சார்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கையே. அந்த மனசுலையும் இந்த எண்ணத்துலேயும் சிறு கீறலோ அழுத்தங்களோ இருந்துச்சுன்னா வாழ்க்கையே மிகப்பெரிய சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழல்கள் தெரியாதனமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கெல்லாம் வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் அப்பப்போ பேசி தீர்த்து பழகி அந்த மீண்டும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நாம் வந்து புதுமையான ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டுருக்குறோம். அது தொடக்கத்துடைய வாழ்க்கையாக இருக்காது, போக போக அந்த இறுதியான வாழ்க்கையாக போயிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு சூழல்லையும், ஒவ்வொரு நேரத்துலையும், ஒவ்வொரு நாளையும் நாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷ நாளாக ஒரு நந்தவன பூந்தோட்டத்தில் எப்படி பூத்து குலுங்குமோ அந்த மாதிரி தான் வாழணும்னு நாம் நினைக்கிறோம். அப்படி வாழ நினைக்கும்போது மனதிற்கு சில இடர்பாடுகள் ஏதாவது வந்ததுன்னா அந்த மனதை சரிப்படுத்துவதற்குள் நாம் ஒரு வழியாயிரும். அதனால் எப்போவுமே தலைக்கு கொண்டு வருகின்ற அந்த பாரத்தை இதயத்துக்கு சுமக்காதீங்க. தலை, எண்ணம், மூளை எல்லாவற்றையும் கடந்து சுமந்து விடும். அது கீழே இருக்கின்ற இதயத்தை, ஏன்னா பல பேருக்கு அது உதவியாக இருக்கிறதுனால, பல பிரச்சனைகளை அந்த இதயம் சந்திக்கிறதுனால அந்த மனசு ரொம்ப வேதனைப்படும். அந்த வேதனைப்படுற மாதிரி நீங்களும் சரி, நானும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கவே வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதி காத்து அடுத்த நிமிஷம் பேசினோம்னா பெரிய விஷயமாக தெரியாது. எப்பேற்பட்ட ஒரு வழியாக இருந்தாலும் அந்த செகண்டில் நம்ம காணாமல் போயிடலாம். அதுதான் வாழ்க்கையே. வாழ்க்கை பாருங்களேன், கணக்குனா கூட்டுனா 1 1 2 ஆகிடும். நான் வாழ்க்கை கணக்கை எதை வச்சு கூட்டுறதுனே நமக்கு தெரியல. அந்தளவுக்கு கணக்கு வழக்கு பார்க்க முடியாத ஒரு வேலை என்னென்னா இந்த வாழ்க்கை தான். எப்போ எப்படி என்ன அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நிம்மதியாக கொண்டு போகணும்னா இந்த உள்ளம், அந்த மனசு நிம்மதி இருந்தால் மட்டும்தான் எப்பவுமே வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கும். அந்த எண்ணத்தையும் மனசையும் காற்றை போல இலகுவாக, அழகாக, மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. வாழ்க்கை மிக அழகு. நன்றி. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகால் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.